ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு கிரக அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்னைக்கு மிதுனத்துல இருக்கார். ஸோ ஒரு குரு சந்திர யோகத்தோட இருக்கு. அண்ட் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். எந்த விதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆஃபீஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம் இல்லையா? ஸோ இது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டுன்னு அந்த பிளான்ல அப்படியே டோட்டலா மாற்றி நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இந்த மாற்றம் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட பிளான்ஸ்ல ஏதாவது தப்பு இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இறைவன் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் மட்டுமே நடக்கிறதுக்கு இந்த நாள் உகந்தது. யாருக்கு அதிர்ஷ்டம்? உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம். இன்னைக்கு மேஷராசி நேயர்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக நீங்க ஆலய தரிசனங்களை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல குருவோட இருக்காரு. ராசியில புதனும் சூரியனும் இருக்கிறாங்க. நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான நாள். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டேங்க. ஸோ அதனால இன்னைக்கு நீங்க பங்கு சந்தை முதலீடு பண்ணலாம். இப்போ நம்ம சொல்லவே முடியாது தங்கம் வெள்ளி வாங்குங்க அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எதில் லாபம்னு உங்களுக்கு படுதோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். நஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ரொம்ப திருப்திகரமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி, சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்காரு. ஸோ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாக அமைஞ்சிருக்காங்க. அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த நாள். என்ன விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நாட்களாகவே நம்ம மனசில் நிறைய குழப்பங்கள் எல்லாம் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த குழப்பங்கள் எல்லாம் நம்ம வெளியில் ஒரு பெரிய நல்ல மாற்றம், ஒரு சந்தோஷமான மாற்றம், ஒரு சுபம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு இருக்குது. நிறைய சொந்த பந்தங்களை நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கடகராசி நேயர்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. குரு சுக்கிரன் சந்திரன். ஸோ தூக்கம் இருக்காது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு நம்ம இவ்வளோ அலட்டிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் தேவையில்லாத பக்கத்து வீட்டுக்கு, அடுத்த வீட்டுக்கு, பின்னாடி வீட்டுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்கள் தலைமையில் தூக்கி போட்டுட்டு தேவையில்லாத மனக்குழப்பத்தை நீங்களே வர வச்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான டென்ஷன் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுருங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு தான் குழப்பம் ஜாஸ்தியாகும். ஸோ ரொம்ப லைட்டாக இந்த டேயை எடுத்துக்கோங்க. எந்த ப்ரெஷரும் உங்களுக்கு தேவையில்லை. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். பெருசாக எந்த விதமான ஒரு பாதிப்பும் நமக்கு இல்லை. சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் புதனோட சேர்ந்து இருக்காரு. அதனால வேலைக்கு விண்ணப்பம் பண்ணுறது, நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு நிறைய பேர் காலேஜ் அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. அதில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். உடனே உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஏற்கனவே அஷ்டம சனி, அதனால தான் உனக்கு ஏகப்பட்ட குழப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ராசிநாதன் நமக்கு நல்லா தான் இருக்கார். ஸோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனசில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் உங்கள் உயர்கல்வி எல்லாம் தொடருங்க. உங்கள் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கன்னிராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் பாக்கியத்தில் அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் என்னதான் குரு சுக்கிரன் சந்திரன் 10ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் எல்லாத்துலேயும் தட்டி தூக்குற மாதிரி நம்மளுடைய ராசிநாதன் அமைஞ்சிட்டாரு. அதனால் காலையில் நமக்கு எந்திரிக்கும் போது ஒரு சில வேலைகளில் குழப்பமோ இல்லை தடங்களோ, ஐயோ இன்னைக்கு இது நடக்காதா அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் பாருங்கள், இந்த கிரகங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேலே சும்மா சூப்பர் டூப்பர் டேயாக இருக்கும். அதனால் மார்னிங் பிளான்ஸை விட்டுருங்க, மத்தியானத்துக்கு மேலே பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய நாள் இன்னைக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். ஒரு சிலவங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, நமக்கு வேலை நடக்கவே கூடாதுன்னு அவங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே அந்த வேலை கண்டிப்பாக நடக்காது. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக அவங்கள்ட்ட பேசாமல் இருங்க. உங்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் நம்ம பேசுவோம் இல்லையா? சரி, இன்க்ரிமெண்ட் பற்றி பேசுவோம், இல்லைன்னா ப்ரொமோஷன்ஸ் பற்றி பேசுவோம், இல்லைன்னா வேலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி எல்லாம் பேசுவோம். இதெல்லாம் குரு 9ல் இருக்காருப்பா, ஆனால் எதுவுமே நமக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு ஒரு வருஷமாக நீங்களும் புலம்பியிருப்பீங்க.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தடால்னு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு தான் உண்மையிலேயே உங்களுக்கு குரு 9ல இருந்து ரொம்ப நல்லதை பண்ண போறாரு. ஏன்னா அவர் சந்திரனோடையும் சேர்ந்து இருக்கிறாரு. ஒரு குரு சந்திர யோகத்தோட இந்த நாள் அமையுதுங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டே. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நீங்க வந்து ஒரு நல்ல ஐஸ்கிரீம் ட்ரீட்டோ இல்லைன்னா ஒரு கேக் கட் பண்ணியோ கொண்டாடுற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள்லாம் இருக்கும்போது சந்திரனும் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ சந்திராஷ்டமம் நல்ல நாள்லயே நமக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். இதில் சந்திராஷ்டமம் வேற கேட்கவே வேண்டாம். ஸோ உங்கள் பசங்க ஏதாவது ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் தலையிடாதீங்க. பசங்களை அவங்கள நிம்மதியாக விடுங்க. அவங்க கரெக்டாக அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட ஒரு குழப்பம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சிவன் கோவில் போங்க, பச்சரிசி தானம் பண்ணுங்க, ரொம்ப மனசை லைட்டாக வச்சுக்கோங்க. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் மற்றும் சந்திரன் ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான டே. ஸோ உங்களுக்கு ஏதாவது திருமண தடையெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு நாள். நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே வந்து நிறைவேறும். இன்றைய நாளில் கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகத்தோடு நாளை தொடங்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு அலைச்சல் நிறையா இருக்கும். சும்மா ஒன்றும் வேலையே இல்லைன்னா கூட வீட்டில் 10 வாட்டி நடப்போம். ஏதோ நம்ம தான் பிஸியாக இருக்கிற மாதிரியெல்லாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் உங்களை வந்து சூழ்ந்து இருக்கும். எந்த வேலையை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத வகுத்துக்கோங்க. நீங்கள் வகுத்து பிளான் பண்ணிங்கனாலே ரொம்பவுமே நல்லா நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாமும் வரும். ஈகோவை விட்டு கொடுத்துட்டு மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த நாள் நல்ல நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டுனாலேயோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாலேயோ சில மனதளவில் நம்ம பாதிக்கப்படுவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நீங்கள் அவங்களுக்காக கவலைப்படலாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் போய் அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு வேலை இருக்கும், பார்க்க முடியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு சின்ன போராட்டம் இருக்கும்போது என்னடா நம்ம இந்த மாதிரி ஒரு கவலை இருக்கே அப்படின்னு நம்மளை நினச்சிப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸு, ஒரு இமோஷன்ஸ் இதெல்லாம் போட்டு உங்களை டிப்ரெஷன் கொடுக்கலாம். பட் ஸ்டில் 5ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்கனால நம்ம இதுலேருந்து வெளியில் வந்து இந்த நாளை ஹாப்பியாக கொண்டாட முடியும். இன்றைக்கி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் ஒரு நல்ல மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டை பண்ணுங்கள். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு பிஸியான டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓட்டமும் நடையுமா இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் ஆரோக்கியத்தை. உத்திரட்டாதி, ரேவதி இவங்க 2 பேருக்குமே வந்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். பிள்ளைகள்னால வரலாம், பண விஷயத்தினால வரலாம். பட் இதனால உங்களுக்கு பெரிதளவுக்கும் எந்த விதத்திலையும் இந்த டே உங்களுடைய ஒர்க் அஃபெக்ட் பண்ணாது. என்ன நேயர்களே, 12 ராசிக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மிதுனத்தில் வந்து புதன் இருந்தால் அவங்க மிதுன ராசியாகவும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே ரொம்ப ஒரு பிளான்டு பீப்புளாக இருப்பாங்க. இந்த வேலையை இப்படி தான் செய்யணும், அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த வேலையை வேணாலும் கொடுங்களேன், வேலையை கற்றுக்கிட்டு அவங்க செஞ்சுடுவாங்க. ஸோ அவங்க படித்த ஒரு விஷயமா இருக்கும், வேலை பண்ணுறது ஒன்றாக இருக்கும். ஸோ லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இந்த புதன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே லக்னாதிபதி இருக்கிறத விட கன்னி லக்னக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வக்கீலெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு டாப் போஸ்டில் அவங்க இருப்பாங்க. ஸோ கூட இருக்கக்கூடிய கிரகங்களில் எது நல்லது அப்படிங்கும்போது புதன், சுக்கிரன் அப்படிங்கிறச்சு ரொம்ப அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. ஒரு அம்பானி மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதன், சந்திரன் இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நிறைய உழைச்சி கொடுப்பாங்க.
ஆனால் இவங்கள வந்து கேட்டால் தான தர்மம்னு கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க கடன் வாங்கி லைஃப்பை ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசத்துக்கு அடிமையானவர்கள்னு சொல்லலாம் கன்னியா லக்னக்காரர்கள். இந்த லக்னக்காரகன் புதன் சந்திரனோடு சேர்ந்துட்டா கேட்கவே வேண்டாம். கூட பிறந்தவங்களுக்காகவே உழைச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு உழைப்பு இருக்கும். புதன் சூரியன் ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு வேலையில் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ராகு தசை நடந்தால் வேலையே இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய, ஏன்னா புதன் ராகு காம்பினேஷனே ரொம்ப ரொம்ப ஒரு பொல்லாத காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் புதன் ராகு சந்திரன் இருந்தால் அலைஞ்சுட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துலையே உட்காரவே முடியாது. சதா சஞ்சார யோகம்னு சொல்கிறது. ஏன்னா புதன் வந்து காற்றுக்கான ஒரு கிரகம், சந்திரன் வந்து நீருக்கான ஒரு கிரகம், ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாங்கட்டான ஒரு கிரகம். இந்த மூணும் சேர்ந்து 10ஆம் இடத்துலேருந்து அவங்க எங்கேயாவது வேலை பண்ண முடியுமா பாவம். அதனால் மோஸ்ட்லி அவங்கெல்லாம் வந்து ஒரு மரைன் வேலைக்கு இல்லைன்னா வந்து ஒரு பைலட்டாக போகிறது, அந்த மாதிரி குடும்பத்தை விட்டு அவங்கெல்லாம் எப்போவுமே தனியாக தான் இருப்பாங்க. கன்னி லக்னத்துக்கு 10ஆம் இடம் புதனுக்கான ஒரு காம்பினேஷனே ஒரு ரொம்ப வினோதமான ஒரு காம்பினேஷன் தான். புதன் செவ்வாய் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அவங்க வந்து ஒரு வக்கீல் தொழிலாலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு அட்டார்னி ஜென்ரல் இதுக்கு அவங்க வந்து போகலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்கள வந்து 2 குடைவன் சுக்கிரன், ஸோ 10ல் போய் உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்கிறது தான் ரொம்ப நல்ல காம்பினேஷன்ஸ் அதெல்லாம். அண்ட் புதன் சனி காம்பினேஷன், அதுவும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையா, அடுத்தவங்கள நல்ல வேலை வாங்குவாங்க. நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும். சந்திரன் புதன் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழ சோம்பேறி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 5 குடைய அந்த சனி பகவானும் 10ஆம் இடத்துல அங்கே போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா அடுத்தவங்க நிறைய வேலை செய்வாங்க இவங்களுக்கு. ஸோ இந்த பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு விதமான ஒரு யூனிக் காம்பினேஷன்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் கன்னியா லக்னா பர்சன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். ராகு கேத்துவை தவிர மற்ற கிரக காம்பினேஷன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராகவே இருக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.